இனிய தமிழ் நமது நேயர்களே, இணையவிருக்கும் மதிய வணக்கங்கள். கடந்த ஒரு வார காலமாக நேயர்களை தொடர்பு கொள்ள இயலவில்லை. காரணம், உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதுக்கு வருந்துகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஒரு தலைப்பு கிருஷ்ண அவதாரம். உண்மையிலே நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு தலைப்பு. இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இதை நம்முடைய வாழ்வில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அருமையான ஒரு அவதாரத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணாவதாரத்திலே கம்சன் அவருடைய தாய்மாமன் என்பதை நாம் நன்றாக அறிவோம். அவர் அசுரத்தன்மை வாய்ந்தவராக இருந்தார், கொடூரமாக இருந்தார். அவரை சுற்றி இருந்தவர்களும் அதே மாதிரியான கொடூரமானவர்களாக அசுரத்தன்மை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அவரது நாட்டை சுற்றியும் அசுரத்தன்மையான அந்த மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். அதனால்தான் யாதவர்கள் எல்லாம் அவர் கம்சனுடைய அடக்குமுறைக்கு அஞ்சி அவர்களால் வேறு நாட்டுக்கு சென்று விட்டார்கள். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் தேவகி அவர் சிறையிலே வசுதேவரையும் சிறையில் போட்டது, அவருடைய அரண்மனையில் இருக்கிற சிறையிலே போட்டது நாம் அறிவோம். 7 குழந்தைகளை அவர் கம்சன் தன்னை வதைக்க வந்தவன் என்று பயந்து அந்த 7 குழந்தைகளும் பிறந்தவுடனே அவளை கொன்று வந்தார்கள். 8வது குழந்தை அவள் கர்ப்பத்திலே இருந்தார், தேவகி கர்ப்பத்திலே. ஆனால் அவர் நினைத்தால் தேவகி கர்ப்பத்திலே அந்த விஷ்ணு தான் இருப்பார், நம்மை கொல்ல அவர்தான் அவதாரம் எடுத்து வருவார் என்று அவருக்கு நன்றாக தெரிந்து இருந்தாலும் அந்த தேவியை கொன்று விடவில்லை. அந்த குழந்தை பிறக்கட்டும், பார்த்து கொள்ளலாம் என்றிருந்தார். அந்த ஒரு சூழ்நிலை தான் இறைவன் அந்த அந்த பெருமாள் அந்த விஷ்ணு என்ன பண்ணார்னா, அவர் அந்த மாய சக்தியை அழைத்து, நீ கோகுலம் செல், அங்கு வசுதேவருடைய மனைவியான தேவகி என்பவள் நந்தகோமனினுடைய இல்லத்திலே வசித்து வருவாள். தேவகியின் கற்பத்தை எடுத்துக்கொண்டு சென்று அது ரோகிணியின் வயிற்றில் வைத்துவிடு. நான் தேவகியின் கற்பத்தில் தோன்றி அவதரிக்கப் போகிறேன். நீ நந்தகோபன் மனைவியான யசோதையிடம் பெண் குழந்தையாக பிறப்பாயாக. உனக்கு பல நாமங்கள் சொல்லி மக்கள் வணங்குவார்கள். துர்க்கை, பத்ரகாளி, நாராயணி, சாரதை, அம்பி என்றெல்லாம் திருநாமங்கள் பெறுவாய். ரோகிணியின் மகனை சங்கர்ஷன் என்றும் ராமன் என்றும் அழைப்பார் என்று கூறினார். அவருடைய கட்டளை ஏற்று அவரை வலம் வந்து வணங்கி கோகுலருக்கு வந்தாள் அந்த மாயை. அவள் அதே பகவான் சொன்னபடி தேவகியின் கர்ப்பத்தை எடுத்து சென்று ரோகிணியின் வைத்தார். ஊர் மக்கள் எல்லாம் தேவகியின் கர்ப்பம் கலந்து கொண்டு வருத்தத்துடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணர் பிறக்க வேண்டிய ஒரு காலமும் வந்தது. கிருஷ்ணர் அவதாரம் செய்யும் திருநாள் வந்தது. விண்ணிலும் மண்ணிலும் பல சுபசகுனங்கள் எல்லாம் தோன்றின. அந்த குழந்தை நடு இரவிலே அந்த கிருஷ்ணர் அவதாரம் எடுத்து குழந்தையாக தேவியிடம் பிறந்தார். அவர் நடு இரவில் சங்கு சக்கரம் கதை பத்மங்களை அக்கரங்களில் ஏந்திருந்தார். மார்பில் ஸ்ரீவசம் என்ற மருவும் கழுத்தில் அழகான கஸ்தூபம் விளங்கின. இன்னும் பல அணிகளுடன் விளங்கிய குழந்தையை பார்த்து பகவானே தனக்கு குழந்தையாக வந்துவிட்டார் என்று வசுதேவரும் தேவகியும் பரம சந்தோஷம் எய்தினர். செய்வது அறியாமல் பரபரப்படைந்த வசுதேவர் தம் மனதால் 1000 பசுக்களை தானம் செய்தார். குழந்தையை பார்த்து கரங்கூப்பி துதித்தார். பின் தேவகி பகவானுக்குரிய லட்சுமியின் குழந்தையின் உருவில் கண்டு தானும் துதித்தாள். இந்த சூழ்நிலை வந்தவுடன் பகவான் சொன்னார், வசுதேவரே, கம்சனுக்கு பயப்படுகிறீர், எனவே என்னை கோகுலத்துக்கு கொண்டு சென்று அங்கு விட்டுவிட்டு அங்கு பிறந்திருக்கும் யோக மாயை இங்கே எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றார். அதன் பிரகாரமே வசுதேவர் அரண்மனை ஜெயிலிருந்து வெளியே வந்தார். மழை இடைவிடாது பெய்வதில் யமுனை பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. வசுதேவர் இறங்கிய ஸ்ரீராமர் சமுத்திரராஜன் வழி கொடுத்தது போல யமுனா நதியும் வழி கொடுத்தது. வசுதேவர் கோகுலத்தை அடைந்தார். அங்கும் எல்லா கோபாலர்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள்.
வசுதேவர் யசோதையின் பஞ்சனையை குழந்தையை வைத்துவிட்டு அங்கிருந்து பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு மீண்டும் தன் இடத்துக்கு வந்தார். தேவையின் படுக்கையில் அக்குழந்தையை வைத்தார். தன் கால்களை விலங்கி மாட்டிக்கொண்டு முன்போலவே இருந்தார். கதவுகளும் பலபடியை மூடிக்கொண்டன. குழந்தை அழத் தொடங்கியது. இந்த சத்தத்தை கேட்டு காவலர்கள் விழித்திருந்தார்கள். இவ்வாறாக கிருஷ்ணர் அவதாரம் எடுத்ததை பார்த்தோம். ஒரு நல்ல செய்தியை கேட்டோம். நாளைக்கு இந்த மாயையினுடைய செய்திகள் என்ன என்பதை நாளைக்கு பார்ப்போம்.